சரி சார், இந்த ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் தட்டுதா இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒன்றா உங்கள்கிட்ட ஒரு பஞ்சாங்கம் இருக்க வேண்டும், அல்லது ஒரு சிஸ்டம் அல்லது லேப்டாப் அல்லது ஒரு ஆண்ட்ராய்டு செல் இருந்தால் போதுமானது. இந்த பொருத்தத்தை நீங்கள் பார்த்துடலாம். எப்படி பார்க்குறது அப்படின்னாக்கா, அதுக்குன்னு ஒரு சில வெப்சைட் இருக்குது. இப்போ இந்த ப்ரோ கேரளா திருமண பொருத்தம் தமிழ்லேயே டைப் பண்ணலாம். நீங்கள் திருமண THIRU MANA பொருத்தம்னு போய் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா உடனே ஃபஸ்ட்டு என்ன காட்டும்னா ப்ரோ கேரளா அப்படின்னு ஒரு வெப்சைட் காட்டும். அதை திறந்து அதற்குள்ளே இது உங்கள்கிட்ட படிக்கிற பையங்க, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்கள்ட்டலாம் சொன்னீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் பார்த்து சொல்லிடும். பக்கத்து வீட்டு பிள்ளைங்களோ உங்கள் வீட்டு பிள்ளைகளோ கல்லூரியில் படிக்கின்ற இந்த செல்லில் கொஞ்சம் கொஞ்சம் நுணுக்கங்கள் தெரிந்த பிள்ளைகளாக இருந்தால் உடனே பார்த்து சொல்லிடும். அப்போ இந்த வெப்சைட்டுக்குள் சென்று ப்ரோ கேரளா அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே நிறையா இருக்குது. நிறைய திருமண பொருத்தம்னு போட்டிங்கன்னா நிறையா வரும். அதில் இது கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொஞ்சம் ஒத்து வரும். ஒரு ப்ரிலிமினரி இதுக்கு தானே, இது சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தானே. அதனால் நீங்கள் இது உள்ளே போயிட்டு மணமகள் நட்சத்திரம் கேட்கும், மணமகன் நட்சத்திரம் கேட்கும். அதில் பாதம் உள்பட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ கார்த்திகை 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா, என்ன ராசி மாறிவிடும். இப்போ கார்த்திகை 1ஆம் பாதம்னா மேஷராசி, கார்த்திகை 2ஆம் பாதம்னாக்கா ரிஷபராசி. அப்போ நீங்கள் பாதம் உள்பட அதில் கொடுக்கணும். மணமகள் நட்சத்திரம் கார்த்திகை 1ஆம் பாதம், மணமகன் நட்சத்திரம் ஆயில்யம். இப்போ ஆயில்யத்துக்கு நான் ஏன் பாதம் சொல்ல, அது முழுக்க முழுக்க கடகராசியில் தான் இருக்குது 4 பாதமுமே. அதனால தான் நான் கடகத்துக்கு பாதம் சொல்லலை, இது ஆயில்யத்துக்கு பாதம் சொல்லவில்லை. அது கடகராசியிலே தான் இருக்கிறது. அப்போ இது ரெண்டுத்துக்கும் போட்டு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா, பொருத்தம் பார்க்கன்னு ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே 10 பொருத்தத்தையும் காமிச்சிடும். எது எது இருக்குது, எது எது இல்லை, டோட்டல் எத்தனை, இதில் எது உத்தமமாக இருக்குது, எது மத்தியமமாக இருக்குது, எது அதமமாக இருக்கிறது. உத்தமம்னாக்கா சூப்பர், மத்தியமம்னா பரவாயில்ல, அதமம் அப்படின்னாக்கா வேஸ்ட் இல்லைன்னு. அப்போ இது போல் அந்த மணமகள் நட்சத்திரத்தையும் மணமகன் நட்சத்திரத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் அந்த பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு வித்தின் ஏ செகண்ட் ஆன்சர் வந்துட போகுது. இந்த நட்சத்திரம் பொருந்துமா பொருந்தாதாங்கிறத நீங்கள் ஒரே ஒரு நிமிஷம் செலவு பண்ணால் போதும், கற்றுக்கலாம். இதற்காக நீங்கள் தேடிக்கொண்டு அலைய வேண்டியில்லை, இதுக்காக காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இப்போ கொண்டு போய் கொடுத்து 9க்கு 10க்கு 7ன்னு போட்டு மார்க் போட்டு கொடுக்கறதுக்கு 200 ரூபா இதுக்கு தேவையில்லை. நான் இதை அவங்க வயிற்றடிக்கிறதுக்காக சொல்ல, நீங்கள் தூக்கிட்டு அலையாதீங்க. ஏன்னா பெண்ணை பெற்றவர்களும் பையனை பெற்றவர்களும் இப்போ ரொம்ப சிரமப்படுறாங்க. சார் இந்த ஒருத்தர் பொருந்ததுங்கிறாரு, ஒருத்தர் பொருத்தம் இல்லைங்கிறாரு, இதை நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது?